எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதத்திற்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கறது தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு அவதரித்த மாசம் அப்படிங்கறதால இந்த மாசம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த புரட்டாசி மாசம் 4ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது. அன்றைய தினம் குடும்பத்தோட போய் சிவாலயங்கள்ல இரவு தங்கி சிவபெருமான வணங்குனீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் நீங்கிரும். அன்றைய விடியல் அப்படிங்கிறது சூரிய உதயத்தை நீங்க ஆலயத்துல உட்காந்து பாத்தீங்க அப்படின்னாலே உங்களோட வாழ்க்கையோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தீரும். மாதிரி புரட்டாசி 5ஆம் தேதி மகளாய அமாவாசை, அதாவது இருக்கிற அமாவாசையிலே சிறந்த அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த அமாவாசை தினத்துல குலதெய்வ கோயிலுக்கு போய் வணங்குங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு அன்றைய தினம் ஏழைகளுக்கு நீங்க செய்யக்கூடிய அன்னதானம் அப்படிங்கறது ஒரு 108 கும்பாபிஷேகத்தை பார்த்த பலன் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அப்படிப்பட்ட பெருமை மிக்க இந்த புரட்டாசி மாசத்துல கிரகங்களோட பயிற்சி அப்படிங்கறதும் நல்லாவே இருக்கு. கிரகங்களோட ராஜா சூரியன் கன்னிராசியில இந்த மாசம் முழுக்க புதனோட வீட்டுல இருக்க போறாரு. செவ்வாய் துலா ராசியில சுக்கிரனோட வீட்டுல இருக்கார். புதன் கன்னிராசியில ஆட்சியாவும் உச்சமாவும் இருக்காரு. 13ஆம் தேதி துலா ராசிக்கு போறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில இருக்கார். மாச கடைசியில 24ஆம் தேதி கன்னி ராசிக்கு போய் நீசமடைகிறார். குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. சில பேர் இந்த மாசத்துல குரு பகவானோட அதிசார பயிற்சி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஐப்பசி மாசம் 1ஆம் தேதி தான் குரு பகவானோட அதிசார பயிற்சி. அதோட பலன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் தனியா ஒரு வீடியோல கொடுக்குறேன். சனி பகவான் மீனராசியில வக்கரம் அடைஞ்சிருக்காரு. ராகு கும்பராசிலையும் கேது சிம்ம ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்பு. இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத பார்ப்போம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராசிக்குள்ள குரு ரொம்ப நாளா உட்கார்ந்துருக்காரு இல்லையா. குரு ஜென்மத்துல இருந்தார் அப்படின்னா அதால பெருசா 10 ரூபா புண்ணியம் இருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எதுவுமே இல்லை. அதாவது குரு இருக்கும் இடம் பால் பார்க்கும் இடம் சிறப்பு அப்படின்னு உங்களோட ராசிக்குள்ள இருந்துகிட்டு பெருசா உங்களை பால் படுத்திட்டு தான் இருக்காரு ஒழிய குருவால 10 ரூபா புண்ணியம் இல்லை. ஆனா ரொம்ப அரிதிலும் அரிதா இந்த மாசத்துல குரு உங்களுக்கு அற்புதமான யோக பலனை வழங்க போறாரு. என்ன காரணம் அப்படின்னா, மாசம் தொடங்கும் போதே ராசிக்குள்ள குருவும் சந்திரனும் சேர்ந்து குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற ஒரு அரிதான யோகம் அப்படிங்கிறத கொடுக்கறாங்க. இது சொந்த ராசிக்குள்ள கிடைக்குது அப்படிங்கிறது கொடிகட்டி பறக்க போற ஒரு அமைப்பு, கோட்டை கட்டி ஆள போற ஒரு அமைப்பு அப்படின்னு இத நாம சொல்லலாம். அது மாதிரி ராசிநாதன் புதன் உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கார். போன மாசம் அதுக்கு முந்தின மாசம் இதையெல்லாம் கடந்து இந்த மாசம் நீங்க ரொம்ப சிறப்பா இருக்க போறீங்க. வளர்ச்சி பாதை அப்படிங்கிறதுக்கு நிறைய நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. எனக்கு ஒண்ணுன்னா உயிரியே கொடுக்க 10 பேர் இருக்காங்கடா அப்படின்னு நீங்க மாறுதட்டி சொல்லியக்கூடிய அளவுக்கு நண்பர்கள் உங்களுக்கு ஆறுதலா இருப்பாங்க. உங்களோட எல்லா முயற்சிகள்லயும் இந்த மாசத்துல வெற்றி கிடைக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கறதெல்லாம் செய்வீங்க. தொழில்ஸ்தானாதிபதியான குரு ராசிக்குள்ள முறையா நன்மை செய்ய போறாரு. அப்படிங்கிறப்ப தொழில் ரீதியான வளர்ச்சி அப்படிங்கிறது நல்லா இருக்கும். சில பேருக்கு வேலை செய்யற உத்தியோகத்தை விட்டுட்டு ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். எத்தனை நாளைக்கு தான் இன்னொருத்தன்ட்ட நாம அடிமையாவே வேலை செய்யறது, நமக்குன்னு ஒரு தொழில் வேண்டாமா, ஏதாவது ஒரு கடைகண்ணியை வச்சு பொழைப்போம். என்னப்போ சொந்த தொழில் இல்லாம அவன் நேத்து பிறந்தப்ப எல்லாம் சொந்தமா தொழில் தொடர்ந்து வளர்ந்துகிட்டு இருக்கான், நாம இன்னமும் அடிமை ஊழியமே பண்ணிட்டு இருக்கமே, தொழில் தொடங்குவோங்கிற எண்ணம் வரும். அதாவது இந்த மாசத்தோட 13ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா துலா ராசிக்கு ராசிநாதன் புதன் பெறாரு. அதாவது உங்களோட ராசிக்கும் சுகஸ்தானத்துக்கும் அதிபதியா இருக்கிற அவரு பூர்வ புண்ணியஸ்தானம் 5வது வீட்டுக்கு போறாரு. அப்படிங்கிறது தான் அற்புத யோகம் அப்படிங்கிறது. பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவாகவே மனிதர்கள் அப்படிங்கிறவங்க தங்களை விட தங்களோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான். நாம கஷ்டப்பட்டாலும் சரி, நாம பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைய பற்றக்கூடாது, படிச்சு முன்னுக்கு ஒரு வேலை வெட்டிக்கு போயிடுச்சு, கஷ்டப்படாம வளர்ந்தா தேவலாம் அப்படின்னு தானே நினைப்போம். அந்த நம்ம நினைப்புக்கு தக்கன பிள்ளைகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாத இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும். பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, கடவுளே இது போதும்பா, இதை விட எனக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, அவங்க கஷ்டப்படாம இருந்தா ரைட்டு, ஏதோ நமக்கு சோறு போடாட்டி அவன் பாத்துக்கிட்டான்னா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது இல்ல, அது இப்போ உங்களுக்கு
நிறைவேறி போயிடும். அது மாதிரி திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணம், புள்ள நல்ல வேலையில இருக்கான், நல்ல உத்தியோகத்துல இருக்கான், பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதே, என் பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலையில இருக்கா, நல்லா அழகா இருக்கா, ஒரு மாப்பிள்ளை அமைய மாட்டேங்குதே, இப்படிலாம் தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில விளக்கேற்றி வைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அது மாதிரி படிக்காத பிள்ளைகள் கூட இதுக்கு மேல கல்வியில நல்ல வளர்ச்சி அடைவாங்க. என் பிள்ளை கொஞ்சம் நேரம் சரியில்லை, அதான் இப்படி சுத்துது அப்படின்னு பொறுப்பு இல்லாம இருந்த பிள்ளைங்கள் கூட இதுக்கு மேல பொறுப்பை உணர்ந்து நடந்துப்பாங்க. அது மாதிரி பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலயும் வெற்றி கிடைக்கும். மாமா மச்சான் வகையில இருந்த மன கசப்புகள் அப்படிங்கறதெல்லாம் மாறும். கடந்த காலகட்டத்துல காசு பணம் 10 ரூபா சேமிச்சு வச்சிருந்தேன், எல்லாம் போச்சு, இனிமேல் ஜீரோல இருந்து தான் உணரணும் அப்படின்னவங்களாம் கரைஞ்ச சேமிப்புகள் எல்லாம் இதுக்கு மேல சரி கட்டலாம். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடலாம். கட்டி முடிச்சு பாதியில நின்றுகிட்டு இருக்கிற வேலையெல்லாம் கூட தொடர்ந்து இதுக்கு மேல நடக்கும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியா இருப்பாங்க. அது ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கலாம், சொந்த பந்தத்துல முக்கியமான ஆளா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம். இப்படி இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்து உங்களோட வாழ்க்கைக்கு விலைக்கேற்றி வைப்பாங்க. அது மாதிரி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய் அப்படிங்கிறவரு இந்த மாசம் துலா ராசியில இருக்கார். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா துலா ராசி 6க்கும் 11க்கும் ஆகிய இடங்களுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கார் அப்படிங்கிறது நிறைய திருப்பங்கள் கொடுப்பாரு. என்னைக்கோ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அது இன்னைக்கு நல்ல விலைக்கு விற்கும். ஏன்னா பூமி காரகனே அவர் தானே, பூர்வீக சொத்துல இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணி கொடுப்பாரு. நீங்க வாங்கின இடத்துக்கு ஒரு பாதை இல்லாம வாங்கிவிட்டேன், போய் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சா கூட இப்ப அதுல பாதை உங்களுக்கு உண்டாகும். ஒரு ரோடு கீடு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஏதோ ஒரு ரூபத்துல பாதை வரும், இல்ல பக்கத்து இடத்தை சேர்த்து வாங்கி போடக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த காலகட்டத்துல மண்ணை நம்பி நீங்க எதை செஞ்சாலும் அது பொண்ணா மாறக்கூடிய அமைப்பு அப்படிங்கறத கொடுக்குறாரு. அதனால இந்த காலகட்டத்துல நீங்க விவசாயத்துல ரொம்ப சிறப்பா இருக்கும். போர் போடலாம், கிணறு வெட்டணும்னா கிணறு வெட்டலாம், அது மாதிரி வயல் பணிகள்ல ஈடுபடலாம். இப்படி மண்ணை நம்பி எந்த வேலை செஞ்சாலும் அது பொன்னாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதே கிடையாது இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி இந்த மாசத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாச தொடக்கத்துல சிம்ம ராசியில சுக்கிரன் இருக்கார். 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் 3வது வீட்டுல இருக்கார். அப்படிங்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், பிள்ளைகளுக்கு இதுவும் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. பிள்ளைங்க வெளிநாடு போய் படிக்கணும், இல்ல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா கூட அது எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குது. இந்த மாசம் 24ஆம் தேதி தான் சுக்கிரன் நீசமடைகிறார். 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் கன்னிராசிக்கு போய் நீசமடைகிறார். அப்படிங்கும்போது உங்களோட ராசிக்கு சில இடர்பாடுகள், உறவுகள் வகையில பகை அப்படிங்கிறது வரலாம். அதனால மாச கடைசியில சொந்த பந்தங்கள்ல குடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுக்க கூடாது. வாங்கியிருந்தா கொடுத்துருங்க, கொடுத்துருந்தா வாங்கிக்கிங்க. சொத்து பத்து பிரிக்கிறது மாச கடைசியில வேணா, அதுக்கு முன்னாடி செஞ்சீங்க, இல்ல 2 மாசம் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதுதான் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நல்லது. இந்த மாசம் 5ஆம் தேதி மகளாய அமாவாசை வருது. அன்றைய தினம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செஞ்சுட்டு 9 ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணுங்க. பிடிச்சாலும் புளியங்கொம்பா பிடிச்சாண்டா அப்படிங்கிற மாதிரி பல வாய்ப்புகள் உங்களை தேடிக்கிட்டு வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.